திருச்சிற்றம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அறப்போர் இயக்கத்தின் நிறுவனரும் அதன் ஒருங்கிணைப்பாளருமான ஜெயராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, இப்ப நீங்க கொடுத்த அந்த புகாரை பத்தி தான். திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மலப்பம்பாடி கிராமத்துல முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான அந்த கலைஞர் திடல் நிலத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் 14 திமுக இளைஞரணி மாநாடு நடக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியில இருந்து சுமார் 12 ஏக்கர் பரப்பளவுல 10 முதல் 23 அடி ஆழத்துக்கு தோண்டி சட்டவிரோதமா மணல் அள்ளப்பட்டது இருக்குதா வந்துட்டு நேத்து நீங்க ஒரு புகாரம் முன்வைக்கிறீங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார்? கடந்த டிசம்பர் 2025 திமுக ஒரு பெரிய வட மண்டல இளைஞரணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவேலு தலைமையில அவருடைய பொறுப்புல அங்க ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்லேருந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதியிலேருந்து இவங்க எல்லாருமே அந்த விஷயத்துக்கு போயிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக 1,00,000 பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவர்கள் பேசிய ஒரு மாநாடு. ஆனால் அந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அது நடந்த இடம் அப்படிங்கிறது கலைஞர் திடல் அப்படின்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 124 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு நிலம். அந்த நிலம் யார் பேர்ல இருக்குன்னு பார்த்தா அது ஏவாவேலு அவர்களுடைய பையன், அவருடைய மகன் ஏவா குமரன் பேர்ல இருக்கு. அவர் யார்கிட்ட வாங்கி இருக்கிறாருன்னு பார்த்தா அவரு ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பாண்டித்துறை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாண்டித்துறை ரொம்ப வெல் நோன் கான்ட்ராக்டர், ஹாரி ஏர்லைன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் வச்சிருக்காரு. அவருடைய மனைவி பேர்ல ரிஷி என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த ரிஷி என்டர்பிரைசஸே அதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ஒரு ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. இது ஒரு சுகர் மில்லு, அவங்க சம்மந்தமே இல்லை, புதுக்கோட்டையிலேருந்து வந்து இங்க வந்து திருவண்ணாமலையில வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு சில மாதங்களே இவங்களுக்கு விற்கிறாங்க. 46 கோடிங்கிறது கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் கேட்டீங்கன்னா அதான் மக்கள் சொன்னாங்க, இதுல நிறைய சர்வே நம்பர், சில சர்வே நம்பர்லாம் 65 லட்சம்னு கைட்லைன் வேல்யூ இருக்கு. பட் நிறைய சர்வே நம்பர் பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம்னு இருக்கு கைட்லைன் வேல்யூ. இதுல அப்போ அந்த கைட்லைன் மக்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னா சென்டே 2 லட்சம் போகும் சரிங்க, நீங்க என்ன ஏக்கர் 2 லட்சம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு 180-200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம். 1.5 லட்சம் நீங்க போட்டீங்கன்னா கூட 124 ஏக்கர்னா அது ஆல்மோஸ்ட் 190 கோடி ரூபாய். ஸோ அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிலத்தை 46 கோடிக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி அது ஒரு தனிப்பட்ட விசாரணை, அது ஒரு பக்கம் விசாரிக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேண்ட்ல இவங்க கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த லேண்டை சமப்படுத்துவதற்காக, இதோடைய ஹைட்டை ஏற்றுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற மலப்பம்பாடி, அதுக்கு அடுத்த சர்வே நம்பர் மலப்பம்பாடி ஏரி, சர்வே நம்பர் 58, அதுல இருந்து அந்த ஹிட்டாச்சி வச்சு பகல் முழுக்க இரவு முழுக்க அந்த மண்ணை தோண்டி கொண்டு வந்து சமப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கான ஆதாரங்கள், போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், இது எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமாக அது எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி அளவுல எடுத்திருக்கிறாங்க. 12 ஏக்கர் அளவுல நீங்க ஆழம் நீங்க 1 மீட்டருக்கு மேல எடுக்கக்கூடாதுங்கிறது சட்டம். ஆனா 1 மீட்டரை தாண்டி 5 மீட்டர், 6 மீட்டர், 7 மீட்டர்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மண் திருட்டு நடந்திருக்கு. இதோடைய மதிப்பு மட்டுமே 8 கோடி ரூபாய். நீங்க ரொம்ப குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா கூட, ஏன்னா ஒரு கியூபிக் ஃபீட் 18 ரூபான்னு சொன்னாங்க, 45 லட்சம் கியூபிக் ஃபீட்னா அதுவே ஒரு 8.2 கோடி ரூபாய் இழப்பு. அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த அளவிற்கு ஏவாவேலு அவருடைய மகனுக்கு ஆதாயம் பெறுவதற்காக, அவருடைய கட்சி அந்த கூட்டம் நடத்துவதற்காக ஆதாயம் பெறுவதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார். அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு இந்த மலப்பம்பாடி கிராமத்துல அந்த 1 சென்ட் நிலம் அந்த 2 லட்சம் ரூபாய் அப்படின்ற வரைக்கும் விற்பனை ஆகுற இந்த சூழல்ல 124 ஏக்கர் இருக்கிற இந்த கலைஞர் திடல் நிலத்தை வந்துட்டு ரிஷி என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வெறும் 46 கோடிக்கு ஏவா வேலுவோட மகன் வாங்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க. 1 சென்ட் நிலம் 2 லட்சம்னு எடுத்துக்கிட்டா கூட 12,400 சென்ட், அதாவது 124 ஏக்கர் நிலத்துக்கு 248 கோடி செலவாக வேண்டிய இடத்துல வெறும் 46 கோடி தான் செலவிடப்பட்டிருக்குன்னா, அரசு ஒப்பந்தங்களை பெற லஞ்சமா குறைஞ்ச விலைக்கு இந்த நிலத்தை அமைச்சர் ஏவா வேலு தரப்புக்கு ரிஷி என்டர்பிரைஸ் நிறுவனம் கொடுத்திருக்கலாம் நினைக்கிறீங்களா? இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நியாயமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் சம்பந்தமே இல்லாம திருவண்ணாமலையில வந்து ஏவாவேலுடைய ஏரியால ஒரு லேண்டை வாங்கி, அவருடைய கோட்டையில ஒரு லேண்டை வாங்கி, அந்த லேண்டை ஒரு 3 மாசத்துல வாங்கின 3 மாசத்துல ஏவாவேலு பையனுடைய கம்பெனிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா,
அப்போ இதுக்கு பின்னாடி அது போன்ற ஏதாவது ஆதாயங்கள் இருக்கு, அவர் கான்ட்ராக்ட் எடுத்ததற்கான ஆதாயங்கள் இதுல இருக்கிறதா? வெறும் 46 கோடி கைட்லைன் வேலைக்கு மட்டும் கொடுத்துட்டு போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப இது எதை காட்டுகிறது? இன்ஃபேக்ட் அவருமே ஒரு பப்ளிக் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தான் கணக்காட்டுறாரு, 38 கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன் எடுத்த மாதிரி கணக்கு வைக்கிறாரு. பட் அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தினாதான் என்ன தெரியும் அப்படின்னா உண்மையான விலை என்ன, எந்த அளவிற்கு அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள், இந்த முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த விசாரணையின் அடிப்படையில தான் வெளியே வரும். ஓகே சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர் போனதும் அவர் மீதான வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க திமுக அரசு. இது போல பல வழக்குகள் இருக்கும் சூழல்ல இப்ப தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இது போன்ற வழக்குகளை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றங்களை நாடுவது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுவும் அறப்போர் இயக்கம் அளித்த புகார்கள்ல ஒண்ணுதான். சரி, வைத்தியலிங்கம் வழக்கை பொறுத்தவரை அவர்கள் சட்டவிரோதமாக மூடி விடுகிறார்கள். ரொம்ப முக்கியமா புகார்தாரர் எனக்கு தகவல் கூட சொல்லல. ஜனவரி மாதம் வைத்தியலிங்கம் வந்து சேர்றாரு, பிப்ரவரி மாதம் மூடிட்டாங்க திமுக அரசு. ஸோ ஒரு வாஷிங் மிஷின் போல அவங்க எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் ரொம்ப கிளியர் கட் கேஸ். இப்போ இந்த ஏவாவேலு வழக்காக இருக்கட்டும், இல்லை வைத்தியலிங்கம் வழக்காக இருக்கட்டும், இப்போ இந்த ஏவாவேலு நாங்கள் கொடுத்துருக்கிற புகாராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்னன்னா ஆதாயம் மீண்டும் அவர்களுக்கு வந்ததற்கான ஆதாரம் கூட இருக்கு. வைத்தியலிங்கம் வழக்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட 28 கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்கிறார். லஞ்சம் வந்து நேரடியாக அவருடைய மகனுடைய நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது என்றது உட்பட ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்போ இந்த மண் திருட்டுலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏவாவேலு வந்து அந்த மண்ணை திருடி அவருடைய நிலத்திற்கே அந்த ஆதாயத்தை, அவருடைய பையனுடைய நிலத்திற்கே அந்த ஆதாயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். பல வழக்குகள்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கே ஆதாயம் போனதெல்லாம் கிடைக்கிற ப்ரூஃப் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கேசஸ்ல கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கேஸ், ரொம்ப சாலிடான கேசஸ். ஆனால் இதையே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மூடி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நாங்களும் நீதிமன்றத்தில் போய் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்காக நாங்களும் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்குள்ள அரசு மாறினதுனால தாவேகா அரசும் நாங்களும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நீதிமன்றம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அலோவ் செய்து 3 மாத காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வழக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு உயிர் வந்திருக்கு, மீண்டும் ஒரு உயிர் வந்திருக்கிறது. ஸோ அதை சரியாக அவர்கள் விசாரணை செய்து துரிதமாக செய்து ட்ரையலுக்கு இதெல்லாம் சீக்கிரமா ட்ரையலுக்கு கொண்டு போகணும். இப்போ இந்த ஊழல், இந்த லஞ்சம் நடந்தே வைத்தியலிங்கம்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு இன்னும் எவ்வளவு வருஷம் நீங்க டிலே பண்ண ப்ரூவ் பண்றது கஷ்டமாயிடும் எப்பவுமே எவிடன்சஸ் எல்லாம். இப்ப முந்தைய திமுக அதிமுக தொடர்புடைய இந்த ஊழல் வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாம் வந்துட்டு முதன்மை விசாரணை நடத்தப்படாம அவசர கோலத்துல கீழமை நீதிமன்றத்துல முடிக்கப்பட்டதா சொல்லி சுவமோட்டோ எடுத்து அந்த வழக்கை எடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சில வழக்குகளை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாரு. இப்ப உச்ச நீதிமன்றமும் அவருடைய இந்த தீர்ப்பை பாராட்டி இருந்தாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது தனித்துவமா செயல்பட வேண்டிய நீதித்துறை அதிகாரத்திற்கு அடிபணிஞ்சு நிற்குதோ அப்படின்ற கேள்விகள் எழும்புது. குறிப்பா இந்த கீழமை நீதிமன்றங்கள்ல ஆளும் கட்சியினர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது போல வழக்குகள்ல இருந்து விடுவிக்கப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னும் வலுவா எழுது. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த கீழமை நீதிமன்றங்களை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் வருது. அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா க்ளோஷர் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணதுக்கு பிறகு கீழமை நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அதை தாண்டி அதுல உள்ள போய் ஆதாரங்கள் ஏன் இந்த ஆதாரங்களை பார்க்கலாம் அந்த ஆதாரங்களை பார்க்கல அப்படின்னு கேட்கிற அளவில் இன்னைக்கு கீழமை நீதிமன்றங்கள் இயங்குறது கிடையாது. ஸோ அவங்க பெரும்பாலும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேஸை மூடிட்டேன்னு சொல்லி கொண்டு வந்து சப்மிட் பண்ணாங்க, ஆதாரங்கள் போதுமானது இல்லைன்னு சப்மிட் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் தான் கம்ப்ளைண்ட்னு சொன்னால் என் பேர்கிட்ட எஃப்ஐஆரில் போட மாட்டாங்க, இப்போ அவங்களோட பேரையே தான் எஃப்ஐஆரில் போட்டுக்குவாங்க. ஸோ புகார்தாரரே ஒரு போலீஸ்ன்னு காமிச்சிட்டு இப்போ இந்த வைத்தியலிங்கம் வழக்கில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வைத்தியலிங்கத்துடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் புகார்தாரர் போலீஸ்காரர், மூன்றவரும் போலீஸ்காரர். மூன்றவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் புகார்தாரருக்கு தெரிவிச்சுட்டேன், அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த அது யாரு, அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ். அவரையே கூட்டு வந்து கூண்டல நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்கறாங்க. ஆட்சேபனை இல்லைன்னு அவர் சொல்றாரு, வழக்கு முடியலாம். ஆனால் இதுல புகார்தாரர் ஒரிஜினல் புகார்தாரர் நான், ஆனா எனக்கு எந்த தகவலும் சொல்லலை.
ஸோ இப்படிதான் இந்த ப்ரொசீஜர் நடக்குது. ஸோ அதனால இது கீழமை நீதிமன்றங்களுடைய தவறு அப்படிங்கறத தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா, இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வர பிரஷர்ல இவங்க போய் அது மாதிரி பண்றாங்க. ஆனால் கீழமை நீதிமன்றங்களுக்கு பவர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதை தாண்டி அவங்களுக்கான பவர் இருக்கு. அதுதான் இன்னைக்கு சுவமோட்டோவா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுக்கும்போது காமிச்சிருக்கிறாரு. இப்ப இவ்வளவு ஓட்டைகள் இருக்கே, இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா, இதெல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நேரங்கள்ல கீழமை நீதிமன்றங்கள் ஹேண்ட் இன் லோவா காவல்துறையோட இருக்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நீதித்துறையிலையும் இந்த மாற்றங்கள் சீர்திருத்தங்கள்லாம் வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். முந்தைய அரசுகளை விட இப்ப தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு அறப்போர் இயக்கம் கொடுக்கிற அந்த புகார்கள் மேல தொடர் நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுறத பார்க்க முடியுது. குறிப்பா முந்தைய ஆட்சி காலங்கள்ல முறைகேடா கொடுக்கப்பட்ட இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்படுவதாகட்டும், இந்த கோவில் நிலங்கள் முறைகேடா பதிவு செய்யப்பட்ட விவகாரமாகட்டும், இல்ல வழக்கு பதிந்து கைது நடவடிக்கைகளும் நடந்துட்டு வருது. இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி ரிலீஃபா இருக்குங்களா? இது ஓகே ஃபைன், தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ன்ற மாதிரி இருக்குங்களா? இது கண்டிப்பா வரவேற்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் முறையாக ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ்ல இருந்து வந்து அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், நீங்களும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு மக்களா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். ஏன்னா இதற்கு முன்பு அதிமுக திமுக மாறி வரும்போது நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் சொன்னா, இப்போ திமுகல வந்து ஆரம்ப கட்ட காலத்துல அவங்களும் வழக்கெல்லாம் போடுவாங்க அதிமுக. ஆனால் அந்த அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீலிங் வந்து ஸ்ட்ரெயிட்டவே இருக்கிறத வந்து எங்களால பார்க்க முடியும். ஸோ முதல்ல பேருக்கு வழக்கு போட்டு, இப்போ முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட வழக்கை நாங்கள் கண்டெம்ட் மேல கண்டெம்ட் போட்டு தான் திமுக காலத்துல மூவ் பண்ண வேண்டியதே இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எங்களால் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வழக்குகள் எல்லாம் போராடும் போது பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன பார்க்கணும்னா, இந்த 100 நாள் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுவும் ஏற்படவில்லை, இதுவரை ஏற்படலை. அவங்க வந்து நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுலையும் தீவிரமாக இருப்பதாக தான் தெரிகிறது. அப்போ ஆனால் அதை சரியான திசையில கொண்டு போகணும், இதை சஸ்டைனபிளா கொண்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால சிஸ்டமிக்கான மாற்றங்களை நோக்கி வேலை செய்யணும். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் அவங்க இந்த வழக்குகள்லாம் ப்ரூவ் பண்ண முடியும் நிறைய வழக்குகளில். ஸோ அதற்கான அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அரசாங்கம் உருவாக்கி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க எல்லா கட்சியை பத்தியும் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப தாவேகால இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால், இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு நடந்தால், இதே மாதிரி நீங்க அத கையில எடுத்து ப்ராப்பரா வந்துட்டு விட்னஸ் ப்ரூஃபோட எடுத்து கொடுப்பீங்களா? நமக்கு எந்த கட்சி யாராக இருந்தாலும் நமக்கு என்ன, நம்ம ஊழலை எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னும் போது ஊழல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது ஊழல் யார் செய்தாலும் அது ஊழல் தான். அதனால வந்து தாவேகா அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது. அவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். இப்போ அவருக்கு இப்போ விஜயபாஸ்கரை சேர்த்ததுக்கே நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க எப்படி கட்சியில இவ்வளவு பெரிய ஒரு ஊழல்வாதியை சேர்த்து உங்களால எப்படி நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். ஏன்னா அவர் மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு. அவருடைய வழக்குகள் எல்லாம் நீங்க வந்து இதற்கு பிறகு நீங்க எப்படி நடத்துவீங்க நேர்மையாக அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ கட்சியில நீங்க வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகளை சேர்த்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சியும் அதே மாதிரிதான் மாறிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து, அதனால நமக்கு ஊழலை ஒழிப்பதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். மக்கள் யாராக இருந்தாலும் அதுதான் இருக்க வேண்டும். அதனால அது யார் தவறு செய்தாலும் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான கடமை. கண்டிப்பா சார். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வீண் போக கூடாதுன்றதுதான் எங்களோட ஆதங்கமும். இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.